மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 7, 10க்குரிய குரு பகவான் ராசியில் வருகிறார். இப்ப இந்த ஜென்ம குரு இருக்கா? இல்லையா? அப்படின்னு வரும். இதுல சில காலத்திலே தன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகத்துக்கு அதிசாரத்தில பயணிக்கிறார். 10ல் இருக்கிற சனி பகவான் அதிசாரத்திலே வருகிறார். பொதுவா இந்த வருடம் ஆரம்பிக்கும்போது மிதுன ராசி நீச்சபங்க ராஜயோகம். அதாவது இந்த ராசி அதிபதி நீச்சபங்க ராஜயோகம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த இவருக்கு புதன்கிற கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஃபர்ஸ்ட். நம்ம நண்பர்கள், கூட்டாளிகள் அதிகரிக்கக்கூடிய அம்சம் உண்டு. நம்பர் ஆஃப் கிளையண்ட் அதிகரிக்கக்கூடிய மனதுக்கு பிடித்த வகையான விஷயங்கள் நடக்கும். 5ஆம் இடம் வலுவிட்டாலே குழந்தை சம்பந்தப்பட்டது, அப்புறம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் இயற்கையாக உண்டு. அது 9ங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். 5 பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம், பாக்கியம் 2 இவங்களுக்கு இருக்கு. நிறைய வருடங்கள் கழிச்சு ரொம்ப நல்ல காலம். முதல்ல இவங்க வழிபட வேண்டிய அருள் பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மன். ஏன்னா 9 பாக்கியஸ்தன் துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது, இவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். 2வது இவங்களுக்கு இன்னொன்னா, உணவு தானமாகவோ, ஒரு ஆர்ஃபனேஜா இருக்கலாம், ஒரு ஊனமுற்றோருக்கு அந்த மாரி இருக்கு. மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உணவு வகையில ஏதோ ஒரு உதவி செய்யும்போது, இன்னும் வளர்ச்சி ஏற்படும். ஆக மொத்தம் இந்த வருடத்துல நெறைய விஷயங்கள் நல்லது. ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது உண்டு. அதுவும் மீண்டு வந்துரலாம்.